ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் சாயான்ஸ் கார்டன். இங்கே பாருங்கள், நான் இது வந்து அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயெல்லாம் எல்லா இதுலேயும் எங்கே என்ன கலர்கள் என்னென்ன இருக்குதுன்னு தேடி பார்த்து நான் வாங்கின அடீனியம் செடிகளுங்க. இங்கே பாருங்கள், மொத்தம் 12 செடி இருக்குது. இதெல்லாம் வந்து அடீனியம் செடிகள். இந்த மாதிரி கேடக்ஸ் உள்ளதான் எனக்கு வந்து இது அடீனியமா இல்லை அரபிக்கமாங்கிறது புரியலை. ஏன்னா அடீனியம் செடி இங்கே பாருங்கள், கீழே வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த கேடக்ஸ் எல்லாம் வந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டாக தான் வரும். இங்கே பாருங்களேன், இது மாதிரி தான் ஸ்ட்ரெயிட்டாக வரும். சீட் க்ரோன், அதாவது விதை போட்டு முளைக்கையில் நம்ம ப்ரூனிங் பண்ணி விட்டோம்னா கிளைகள் வெடிக்கும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே வந்து இத்தனை கிளைகள் இருக்குது பாருங்களேன். இதுதான் எனக்கு அடீனியமா இல்லை அரபிக்கமான்னு தெரியலை. ஆனால் இது வளர்ந்ததுக்கப்புறம் எப்படி பூ பூக்குது, இது என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் இது முடிவு பண்ணிக்குவோம், அடீனியமா அரபிக்கமாங்கிறத. இதுக்கு வந்து நம்ம இப்போ மண்கலவை ரெடி பண்ண போகிறோம். நான் மண்கலவை ரெடி பண்ணி என்னென்ன நான் மண்கலவையில் சேர்க்குறேன், இதெல்லாம் எப்படி நான் வந்து ரீபார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது தாங்க இந்த வீடியோ. நம்ம தாங்க ஃபஸ்ட்டு இது வந்து தோட்டத்து மண் ஒரு பங்கு, நான் அதுக்கப்புறம் எம்சாண்டு. இந்த எம்சாண்டும் தோட்டத்து மண்ணும் சேர்க்கையில் நல்ல ஒரு உதிரியாக இருக்கும். இது வந்து மண்புழு உரம். எம்சாண்டு ஒரு பங்கு, தோட்டத்து மண் ஒரு பங்குனாக்கா அரை பங்கு மண்புழு உரம். இது வந்து நம்ம கிச்சன் வேஸ்ட்டெல்லாம் வந்து கம்போஸ்ட் பண்ணி நல்லா இங்கே பாருங்களேன், எவ்வளவு சாஃப்டாக எவ்வளோ இதாக இருக்குது. ஒரு காய்கறி கூட இல்லை, இதில் வந்து அவ்வளவு சத்துக்கள் இருக்குது. இது வந்து வேப்ப புண்ணாக்கு இந்த மண்கலவையில் நம்ம சேர்க்க போகிறோம். இதில் வந்து வேர்பூச்சிகள் வராமல் நோய் இதுகள் இல்லாமல் இருக்கிறதுக்காக வேப்ப புண்ணாக்கு. இது வந்து எந்த ஒரு ஃபங்கஸும் இல்லாமல் இருக்கிறதுக்காக சாஃபு. இதெல்லாம் கலந்து தான் நான் இப்போ வந்து என்னுடைய செடிகளை வைக்க போகிறேன். இது ஃபஸ்ட்டு இந்த செடிகளையெல்லாம் வந்து இந்த கவர்லேருந்து எடுத்துருவோம். இந்த கவர்லேருந்து எடுத்துட்டு இந்த பாருங்கள், ஆனால் கவர் வந்து நல்லா டைட்டாக இருக்குது. இதை அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டோம்னாக்கா வேறு எதுவும் சின்ன செடிகள் விதை போட்டு முளைக்கிறதுக்கு யூஸ் ஆகுன்னு பார்த்தேன். ஆனால் வந்து எடுக்க முடியலை. செடியை வந்து அந்த கவரை கிழிச்சு தான் எடுக்க வேண்டியதாகிடுச்சு. இந்த பாருங்கள், இதுலேயும் மண் பாருங்கள் எவ்வளோ பொலன்னு இருக்குதுன்னு பாருங்களேன். எம்சாண்டு தான் வச்சுருக்குறாங்க. ஏன்னா இது வந்து ஆற்று மணலில் இருந்தால் வெள்ளைன்னு இருக்கும். இது எம்சாண்டுங்கிறதுனால தான் நம்ம கலர் பாருங்கள், ஒரு சிமெண்ட் கலரில் எதாவது தெரியுது பாருங்கள் எம்சாண்டு. இதோடைய கேடக்ஸை பாருங்கள், அப்படியே உதிரையில் வந்து இந்த எம்சாண்டு தாங்க பொலன்னு அழகாக அப்படியே உதிரையில் அவ்வளோ ஒரு இதாக இருக்குது. ஆனால் வெயிட்டு தானே தவிர மற்றபடி வந்து அந்த ஒரு பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்குது. இந்த பாருங்கள், எல்லா கேடக்ஸ் செடிகளையும் நம்ம அந்த மண்ணெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கா, நம்ம இதை வந்து ஒரு இந்த பாருங்கள், இது ஹைட்ரஜன் பெராக்சைடு. இது வந்து நம்ம செடிகளுக்கு வந்து செடிகளில் உள்ள ஃபங்கஸ்ஸு, செடிகளில் உள்ள அந்த ரூட் சாக்கு, அதெல்லாம் வந்து நம்ம ரூட் சாக்கெலாம் வந்து எப்சம் சால்ட் கொடுப்போம். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம ரீபார்ட் பண்ணையில் வந்து இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு தண்ணியில் கலந்து கொஞ்சம் நேரம் அதில் அந்த வேர்களெல்லாம் முக்கி வச்சு ஒரு அரை மணி நேரம் முக்கி வச்சு நம்ம இருந்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம செடிகள் வச்சோம்னா செடிகள்லாம் ஆரோக்கியமாக இருக்கும். அந்த செடிகளுக்குள்ள அதாவது அந்த ஃபங்கஸ், கிருமி இதெல்லாம் அழித்து நல்ல ஒரு காற்றை அந்த வேர்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆக்சிஜனை கொடுக்கும். அதற்காக இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு. இது வந்து விரிவான விளக்கம் வந்து வேறு ஒரு வீடியோவில் ஹைட்ரஜன் பெராக்சைடை பற்றி விரிவான விளக்கம் நான் வேறு ஒரு வீடியோவில் போடுறேன். இப்போ வந்து இந்த வேர்களை பூரா நல்லா அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு அந்த தண்ணியில் நல்லா அப்படியே முக்கி வச்சுட்டேன். ஒரு அரை மணி நேரம் இதை அப்படியே வந்து அரை மணி நேரம்னு இல்லை, நம்ம மண்கலவை ரெடி பண்ணுற வரைக்கும் இது எவ்வளோ நேரம் ஆகுதோ அது அப்படியே அந்த தண்ணியில் இருக்கட்டும். இருக்கையில் அது வந்து நல்ல வேர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஊட்டமாக இருக்கும். இதை அப்படியே எடுத்து நம்ம ஒரு ஓரமாக வச்சுருவோம். ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மண்கலவை நம்ம ரெடி பண்ணணுங்க. இங்கே பாருங்கள், நான் எல்லா செடிகளையுமே மொத்தம் 12 செடி, இது எல்லா செடிகளையுமே வந்து இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு அந்த தண்ணியில் வச்சுட்டு இதை அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருவோம். வச்சுட்டு இப்போ வந்து நம்ம மண்கலவை ரெடி பண்ணிக்குவோம். இந்த பாருங்கள், அந்த தோட்டத்து மண் ஒரு பங்கு சேர்த்துருக்கல, அந்த மண் அந்த செடிகள்லேருந்து அடினியம் செடியிலேருந்து எடுத்தோம்ல அந்த மணலையும் நான் இதோட சேர்த்துக்கிட்டேன். அதையும் வேஸ்ட்டாக்கியே தூக்கி போட வேண்டிய, ஏன்னா அது வந்து ரொம்ப சாஃப்டாக பொலண்டு தானே இருக்குது. அதனால அதையும் நான் அந்த மண்ணோடவே சேர்த்துக்கிறோம். இதில் உள்ள கட்டிகளாக உள்ளது கல் இது எதுவும் இல்லாமல் இந்த தோட்டத்து மண்ணில் வந்து, ஆனால் இந்த தோட்டத்து மண் வந்து நான் எல்லாத்துக்குமே இந்த மண் தேங்க எல்லா செடிகளுக்குமே நான் இது கலப்பேன். நான் வெளியில் போய் வந்து முதலாம் வந்து
அதாவது இந்த செம்மண்ணுன்னு சொல்லுவோம்ல, செம்மண், மணல், ஆற்று மணல் இதெல்லாம் விலை கொடுத்து வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் ரொம்ப நம்மளால் ரிஸ்க்குங்கிறதுனால நான் தோட்டத்து மண்ணே தான் இப்போ சேர்த்துக்கிறது. எதுக்காக இருந்தாலும் தோட்டத்து மண். இது எம்சாண்டு எங்கள் தம்பி வந்து வீடு கட்டிகிட்ருக்காங்களா, அதனால் அங்கேருந்து நிறைய எம்சாண்டு அள்ளிட்டு வந்து வச்சிடுறது. நான் சாக்கில் அள்ளிக்கிட்டு வந்து கட்டி வச்சுருக்கேன். ஏன்னா கட்டடம் கட்டி முடிச்சிருச்சுன்னா நம்மளுக்கு கிடைக்காதுல்ல, அதனால். இது வந்து நம்ம கிச்சன் வேஸ்ட் காம்போஸ்ட்டு. இதை எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா கலந்துக்கிறோம், நல்லா கலந்துடணும். இங்கே பாருங்கள், இதே போல் நம்ம கலந்துட்டு இப்போ அதுக்கு அடுத்தது வந்து நான் வந்து அதாவது மண்புழு உரம் இருக்குல்ல, அதையும் சேர்க்க போகிறேன். இந்த பாருங்கள், நல்லா அப்படி கலந்து விட்டு இப்படி பரவி விட்டு நம்ம போடையில் எல்லா இடமும் நல்லா கலந்துக்கிறோம். இப்போ போடுறது வந்து மண்புழு உரம். ஏன்னா தோட்டத்து மண், எம்சாண்டெல்லாம் ரெண்டுலேயும் ஒவ்வொரு பங்கு எடுத்திருக்கேன். மண்புழு உரம் அதில் பாதி பங்கு, கிச்சன் வேஸ்ட்டு பாதி பங்கு எல்லாம் போட்டு மண்புழு உரமும் இப்போ நல்லா பரவி விட்டாச்சு. பரவி விட்டுட்டு அதுக்கடுத்தா வந்து நம்ம வந்து வேப்ப முன்னாக்கு வாங்கி வச்சுருந்தது எல்லாம் காலி ஆகிடுச்சு. கொஞ்சம் தான் இருக்கிறத இது ஒரு கைப்பிடி இதுக்கு போதும். இந்த மணலுக்கு வேப்ப முன்னாக்கு அந்த வேர்பூச்சிகள்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக, இந்த கசப்புத்தன்மை போய் வேர்பூச்சிகள் எல்லாம் சாகடிச்சிடும். அப்படி அதுக்காக வந்து வேப்ப முன்னாக்கு கலந்துருக்கேன். காலி ஆகிடுச்சு. இனிமேல் வேப்ப முன்னாக்கு வேறு இதுகளில் வாங்க. நீங்கள் பாருங்கள், என்னுடைய ரோசி வந்து செக் பண்ணுறது. அவளுக்கு இதே வேலை. நான் என்ன வேலை பார்த்தாலும் அதை வந்து அவங்களுக்கு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கடுத்து வந்து இப்போ வந்து சேஃபு வந்து இந்த மண் கலவையில் உள்ள ஃபங்கஸ் எல்லாம் வந்து அழிச்சிடும். அதுக்காக தான் வந்து நம்ம அந்த சேஃபை வந்து ஒரு 10 கிராம், அதாவது இந்த கரண்டி வந்து 3 கிராம் பிடிக்கும். நம்ம வந்து இந்த இதில் வந்து 10 கிராமுன்னு கணக்கு சொல்கிறேன். ஆனால் ஒரு அளவு எடுத்து நம்ம போட்டுட்டு இதை வந்து நல்லா எல்லா இடமும் இந்த மண் கலக்கிற அந்த நம்ம போட்டிருக்க எல்லா மண்ணும் ஒன்றா மிக்ஸ் ஆகணும். அதாவது தோட்டத்து மண், எம்சாண்டு எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இது வாங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணிடுவோம். இங்கே பாருங்கள், இந்த தட்டு வந்து நான் அந்த மண் கலவையெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு நான் கையிலே தான் கலந்துக்கிட்டு இருந்தேன். கையிலே கலந்து கையெல்லாம் வலிக்கும். இந்த நகத்துக்கு இடையிலலாம் அந்த மணல் போய் மாட்டிட்டு ரொம்ப விரல்லாம் வலிக்கும். அப்படி கஷ்டப்பட்டுட்ருக்கேன்னு எங்கள் வீட்டுக்காரங்க கடையில் அந்த தட்டு பார்த்தாங்களே, எலக்ட்ரிஷியன் கடையில் இந்த கலக்கிறதுக்கு நல்லாயிருக்கு, மணல் கலக்கிறதுக்கு, மண்கலவை கலக்கிறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க. நீங்களும் இது மாதிரி தட்டு கிடச்சிச்சின்னா எங்கேயாவது கடையில், ஹார்ட்வேர் கடைகளில் பாருங்கள். கிடச்சிச்சின்னா எல்லோரும் மண்கலவை கலக்கிறதுக்கு இது ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம மண்கலவை கலக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. தொட்டியில் மண் அள்ளி வைக்கிறதுக்கும், தொட்டிகள்லாம் அள்ளி வைக்கிறதுக்கும் நல்லா சின்ன தொட்டியாக இருந்தால் கையில் அள்ளி, பெரிய பெரிய தொட்டிகள்லாம் அள்ளி போடுறதுக்கு நல்ல ஈஸியாக நல்லா இதாக இருக்குதுங்க. பாருங்கள், நான் எவ்வளோ அழகாக கலக்கிறேன் பார்த்தீங்களா. இந்த தட்டை வச்சு முதல்லாம் கையில் தாங்க கலப்பேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கையில் ஆனால் இந்த தட்டு எங்கள் வீட்டுக்காரங்க வாங்கிட்டு வந்து கொடுத்ததுலேருந்து இது கலக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. பாருங்க எவ்வளோ அழகாக கலக்கிட்டுருக்கேன் பார்த்தீங்களா. இங்கே பாருங்க. ஆனால் கீழேருந்து மேலே வரைக்கும் ஒரே தான் நல்லா கலந்து விட்டு இப்போ கலந்தாச்சு. பாருங்கள், மணலும் எவ்வளோ பொருள் அப்படியே ஒரு சாஃப்டாக எல்லாமே கலந்ததுனால எல்லாமே பாருங்கள் மணலும் இதாகிடுச்சு. இப்போ வந்து நான் இந்த தொட்டிகள் மொத்தம் இதில் வந்து எனக்கு 6 தொட்டி தான் கிடச்சிச்சு. இந்த சின்ன இது வந்து 6 இன்ச்சு உயரம் உள்ள தொட்டி. இது வந்து எனக்கு 6 தொட்டி, மொத்தம் 12 செடி வாங்கியிருக்கேன். 6 தொட்டி தான் கிடச்சிச்சு. சரி, கிடச்ச வரைக்கும் வச்சுட்டு மிச்சத்தை வேறு தொட்டிகளில் வச்சு போட்டு வச்சுருக்கேன். இது பாருங்கள், இந்த ஹோல் போட்டு வச்சுருக்கேன். தண்ணி நம்ம விடுற தண்ணியெல்லாம் நல்லா கீழே வந்து இறங்கணும். இந்த மாதிரி மண்கலவை ரெடி பண்ண முடியாது. நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அது வந்து சர்ன்னு கீழே இறங்கும். ஏன்னா அப்போ தான் சர்ட்டுன்னு கீழே இறங்கினா தான் இது வந்து தண்ணி தேங்கி நின்றுச்சுனாக்கா இந்த அடிநீத்துக்கு தண்ணியே விடக்கூடாது. வாரத்துக்கு ஒரு தடவை, வெயில் காலமாக இருந்தால் 3 நாளைக்கு ஒரு தடவை விடலாம். இப்போ மழை நேரங்கிறதுனால வாரத்துக்கு ஒரு தடவை விட்டால் போதும். இல்லை தண்ணியே 1 மாதம் ஆனாலும் தண்ணியை விடாட்டியும் இந்த அடிநீர் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்குங்க. நம்ம கவலைப்பட வேண்டியதில் தண்ணி விடலாண்டி. இப்போ வந்து எல்லா தொட்டிலையும் மண் நிரப்பிட்டு இந்த தண்ணியில் சாஃபை கலந்து வச்சுட்டு, இந்த சாஃப் கலந்து வச்ச தண்ணியை எல்லா தொட்டிலையும் மண்ணிலையும் ஊற்றி மண்ணையெல்லாம் வந்து நல்லா ஈரமாக்கி வச்சுருவோம். ஃபஸ்ட்டே வந்து நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி மற்ற செடிகள்லாம் செடியெல்லாம் வச்சுட்டு மண்ணெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றி வைப்போம். அடிநீத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டே வந்து நம்ம தண்ணியை ஊற்றி மண்ணெல்லாம் ஈரப்படுத்திடணும். ஏன்னா நம்ம வந்து இந்த செடியை வந்து கேடக்ஸை வந்து வெளியில் தெரியிறாப்புல, இங்கே பாருங்கள் நான் இப்போ வைக்கிறேன் பாருங்கள், வெளியில் தெரியிறாப்புல வைக்கணும். நம்ம வேர் மட்டும் சும்மா கொஞ்சோண்டு ஒரு 2 இன்ச்சு உள்ளே இருந்தால் போதும். இது வந்து ஃபுல்லாகவே நம்ம கேடக்ஸ் ஃபுல்லாகவே உள்ளே வச்சோம்னாக்க இந்த கேடக்ஸ் எல்லாம் அழுகி வீணாக போயிடும். அதனால நம்ம வந்து முதவே மண் ஈரப்படுத்திட்டு இந்த
அளவுக்கு வச்சு நல்லா அமுக்கி விட்டுறணும். அப்போ வந்து இந்த கேடக்ஸ் எல்லாம் மேலே இருந்துச்சுனாக்கா நல்லா பெருசாக ஆகிட்டு இந்த கேடக்ஸ் வந்துட்டுருக்கையில் நம்ம வந்து பெருசாக வர வர வேறு வேறு தொட்டிகளுக்கு ரீபார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து கேடக்ஸ் பெருசாகிறவங்களாட்டி இப்போ ரொம்ப கஷ்டம். அதுக்காக நம்ம இந்த பாருங்கள், நான் இப்போ வைக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி கேடக்ஸ் வெளியில் தெரியிறாப்புல சும்மா வேர் மட்டும்தான் உள்ள கொஞ்சம் லைட்டாக அதுங்கணும். இது மாதிரி தான் நம்ம எல்லா செடிகளும் வைக்கணும். அதுக்காக தான் நம்ம மொதவே மண்ணை வந்து ஈரப்படுத்திக்கிறது. இங்கே பாருங்கள், இந்த ஒரு இது கேடக்ஸை சேஃபாக பாருங்கள் என்ன மாதிரி ஒவ்வொரு செடியிலையும் ஒவ்வொரு கேடக்ஸும் ஒவ்வொரு சேஃபில் இருக்குது. இப்போ வந்து இந்த 3 அந்த வேர் மட்டும்தான் மண்ணில் வர்ற அளவுக்கு நான் வைக்கிறேன். கேடக்ஸு இப்படி வெளியில் மேலே இருக்கிறாப்புல தான் நம்ம வைக்கணும். இதே போல் வச்சுட்டு இதை வந்து நம்ம வந்து செமிசைடான ஒரு பக்கத்தில் எடுத்து வச்சிடணும். ஏன்னா நம்ம வந்து வெயில் படக்கூடாது. ஒரு வாரத்துக்கு இதுக்கு தண்ணியும் ஊற்றக்கூடாது. ஏன்னா இப்போவே நம்ம தண்ணி ஊற்றி மண்ணெல்லாம் நினச்சிட்டோம்ல, இந்த தண்ணியே அதுகளுக்கு ஒரு வாரத்துக்கு போதுங்க. ஒரு வாரம் சென்று அதுக்கப்புறம் மண்ணை பார்த்துட்டு நனைஞ்சிருக்கிற எவ்வளோ ஈரம் இருக்குங்கிறத பார்த்துட்டு தண்ணி ஊற்றலாம். இதை வந்து இப்போ வந்து செமிசைடான பக்கத்தில் தான் நம்ம வைக்கணும். வெயில்லையும் நம்ம வைக்கக்கூடாது. இப்போ வந்து இது இப்படியே நிழல் பக்கம் நிழலான இடத்துல நம்ம வச்சிட்டோம்னா, ஆனால் மாடியில் வந்து எனக்கு நிழல் இருக்குது. நிழல் இருக்கிற இடத்துல நம்ம வச்சோம்னாக்கா தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம வைக்க முடியாது. அதனால இதை நான் செட்டுக்குள்ளே தாங்க வைக்க போகிறேன். இந்த செட்டில் எடுத்து வச்சு ஒரு வாரம் சென்றதுக்கப்புறம் நல்லா வேர் பிடிச்சி நல்லா அதுக்கப்புறம் தான் நான் வந்து வெளியில் எடுத்து வைக்க போகிறேன். என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அப்போ தாங்க நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஹாப்பி கார்டனிங். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.